guys, welcome back. இன்னைக்கு டியூஸ்டே. ஸோ நேற்று மெக்டன் ஃபேமிலி பார்த்தா இன்னைக்கு என்ன பார்க்கணும்? சரி, இப்போ இங்கே யோசிப்பாங்க, அப்பா வெளியே வேணும்னு இந்த காலையில வந்து இந்த வீடியோவில் பேசிட்டான். இவன் சொல்றான், இவன் அப்படின்ட்டு அப்பா அடுத்த ஒரு மாசத்துக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லை. எவ்வளோ கஷ்டமா இருக்கு வேலை செய்யறது. சம்பளத்தை சம்பளத்தை அதான் பேசிருக்கோம்ல. ஆமா, மாசம் வந்து 4 மெக்னட் ஃபேக்ஸ் வீடியோ செய்யறோம். ஆனா அதுல ஒண்ணுல தான் பேசுவாங்க. சொல்லுது, நீங்க போன மாசத்துல இருந்து சம்பளம் எல்லாம் தர்றீங்க தானே அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இவரு வந்து அவளுக்கு மட்டும் தனியா கொடுக்குறியா, எனக்கு ஏன் தரல? ஏண்டா காசாவா தந்த, பொருளா கொடுத்தாச்சா இல்லையா? அது கணக்குல ஒரு முதலாளி ஒரு நல்ல நாள் பெரிய நாளுக்கு உடுப்பு வாங்கி கொடுத்தா சம்பளம் தெரியாது. உடுப்பு இல்ல, போறதுல ஒரு இடத்துக்கு போனோம்ல, சொல்ல முடியாது. ஆமா, அதுவும் அப்படிதான் முதலாளி கூட்டி போவாரு. இவருக்கு காசா கொடுக்காம இவருக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுத்தா அது சம்பளம் கிடையாது, அது முதலாளி தொழிலாளிக்கு செய்யும் கடமை. மூடு சம்பளத்தை, ஆனா எந்த ரூபத்துல கொடுத்தாலும் சம்பளத்தை வாங்கிக்குவாரு. வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு மட்டும் தனியா கொடுத்தியா, எனக்கு ஏன் தரல, சண்டைக்கு வருது. சம்பளத்துல சேர்க்கலையே, நான் சேர்த்தேன், நீ சேர்க்காதுக்கு நான் சேர்த்துட்டேன். சப்ஸ்கிரைப் யோசிப்பாங்க, சார் ஏதோ ரியாக்ஷன் வீடியோன்னு வந்தீங்க, ஃபேமிலியா பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நாங்க நார்மலா இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்போம். சரி பரவாயில்ல, இன்னைக்கு அதை நீங்களும் பாருங்க, நான் எடிட் பண்ணாம அன்கட் வெர்ஷன் போடுறேன். ஓகே, சரி வாங்க, இது என்ன வீடியோ? அதிர வைக்கும் இது பார்த்துட்டோமே, சம்பளம் கொடுத்த உழப்பத்து எங்க 9 மாசம் பழைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேங்க, புதுசு வேற. உங்களோட பேசி crimes that solved unexpectedly, எதர்ச்சியாக நினைச்சு கூட பார்க்க முடியாத வகையில சால்வ் பண்ணப்பட்ட கிரைம்ஸ். எனக்கு இந்த கிரைம் ஸ்டோரிஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுலயும் பிடிக்காத ஒரு விஷயம் வந்து அன்சால்வ்டு மிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும். அப்படியே பரபரன்னு சொல்லிட்டு வந்துட்டு முடிக்கலையே, கேஸை முடிக்கலையேன்னு வாங்க எரிச்சல் வரும். ஏன்டா டேய், இவ்வளவு நேரம் உட்காந்து கதை கேட்கிறோமே, இத ஸ்டார்டிங்ல சொல்ல வேண்டியதானே, விட்டுட்டு போயிருப்பேன் நானு. ஆனா இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்குது. சரவணன் நிறைய செஞ்சிருக்காரு எனக்கு. இவர் சொல்றாரு, சரவணன் டி கோட்ஸ் அப்படி நிறைய வாட்டி ஏமாத்தி இருக்காருங்க. ஸோ அப்படி இல்லாம சால்வ்ட் கிரைம்ஸை பார்க்க போறோம். பட் இப்படி இல்லாம சால்வ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க போறோம். சரி வாங்க, இது ஒரு 8 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. சாட்சி இல்லாமையும் கண்டுபிடிக்க முடியாமையும் க்ளோஸ் பண்ணப்பட்ட கேசுகள் ஏகப்பட்டது இருக்கு உலகத்துல. அப்படி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குற்றத்தை பண்ணிட்டு சொத்திக்கிட்டு இருந்த பைபிள்களோட கேசுகளை வினோதமான காரணங்களை வச்சு போலீஸ் கண்டுபிடிச்ச சம்பவங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு கொசுவால முடிக்கப்பட்ட கொள்ளையடிச்ச கேஸ்ல இருந்து ஒரு பபிள் கம்மால கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் பண்ணவனோட கேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான வினோதமான ஏகப்பட்ட சம்பவங்கள் உள்ள வெயிட்டிங்கிறதுனால வெல்கம் டு த வீடியோ. இது அவங்க சூவிங்கம். 40 வருஷமா யாரு குற்றவாளினே தெரியாம கிளப்புல போட்டு வச்சிருந்த கேஸ் ஒண்ணு ரெண்டு துப்பனம் பபிள் கம் முடிச்சு வச்ச ஒரு முரட்டு சம்பவம் நடந்திருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட் காலமான 1980ல பார்பரா டக்கருங்கிற ஒரு 19 வயசு பொண்ணு அவங்களோட காலேஜ் கேம்பஸ்ல இறந்த உடலா கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி கடைசி அவங்கள சந்தேகப்படும்படியான ஒரு ஆளோட பார்த்ததா அங்க இருந்தவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா பார்த்த யாருக்கும் அந்த ஆளோட அடையாளம் தெரியாம போயிருக்கு. அந்த டைம்ல யார் இவங்களோட நிலைமைக்கு காரணம்னு தேடும் போது எந்த ஒரு தடயமும் கிடைக்காம போலீஸ் அப்படியே மூடி வச்சிடறாங்க அந்த கேஸ. மூடப்பட்ட அந்த கேஸுக்கு எந்த ஒரு முடிவும் கிடைக்காம 10, 20, 30 வருஷம் கடந்து போகுது. இதுக்கு மேல அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு போலீஸும் அந்த பொண்ணோட குடும்பமும் நினைச்சிட்டு இருக்கும் போதுதான் எப்படியாவது பார்பராவுக்கு நீதி வாங்கி கொடுப்பேன்னு ஆரன் டர்னேஜ்ங்கிற ஒரு டிடெக்டிவ் அந்த கேஸ் எடுக்கிறாரு. அந்த குற்றம் நடந்த இத்தனை ஆண்டுகள்ல டிஎன்ஏ வச்சு கண்டுபிடிக்கிற ஃபாரன்சிக் பயங்கரமா வளர்ந்திருந்ததுனால பார்பராவோட கேஸ்ல கிடைச்ச குற்றவாளியோட டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு ஆரன் டேஜ். சரியா 2021ல குற்றவாளியோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ராபர்ட் பிளிம்டன்ங்கிற இந்த ஆளோட தான் பெரும்பாலும் மேட்ச் ஆயிருக்கு. ஆனா அதை உறுதியா கன்ஃபார்ம் பண்றதுக்கு ராபர்ட்டோட டிஎன்ஏ வேணுங்கும்
இருக்கும்போது ராபர்ட் கிட்டே போய் கேட்டா அவர் அலர்ட் ஆகி தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராபர்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒரு நாள் ஃபாலோவிங்ல இவங்க இருக்கும்போது குற்றவாளி அவங்க சந்தேகப்பட்ட ராபர்ட் மின்னிட்டு இருந்த பபுள் கம்ம துப்பி இருக்காப்ல. சிக்னிச்சர் எவிடன்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு வந்து அந்த எச்எல் பபுள் கம்ல இருந்து அவரோட டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி அந்த கிரைம்ல கலெக்ட் பண்ண டிஎன்ஏவோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. இந்த ஆளு தான் குற்றவாளின்னு தெரிய வந்திருக்கு. அங்க கிடைச்ச அதே ஆதாரத்தை அப்படியே வச்சு பார்பரா கேஸ்ல குற்றவாளியான ராபர்ட்டை 40 வருஷம் கழிச்சு கைது பண்ணி ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தாங்க போலீஸ். அந்த டைம்ல குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்த ராபர்ட்டோட மனைவிக்கு கூட தெரியாது ராபர்ட் பிளிம்டன் இப்படி ஒரு வேலையை பண்ணிருந்தது. ஆனா துப்புன ஒரு பபிள் கம்ம வச்சு துப்பறிஞ்சு கிடப்புல போடப்பட்ட அந்த கேஸை முடிச்சு வச்சது ஆரன் டேஜ்ங்கிற அந்த டிடெக்டிவோட விடாத முயற்சி தான் தி மம்மி மிஸ்ட்ரி. ஏங்க 40 வருஷமா தப்பிச்ச ஒருத்தன் 1.5 ரூபா பபுள் கம்ல அது அந்த நம்மளோட அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட அது காட்டி கொடுத்துட்டு பாரு. ஆனா இந்த கேஸ் எதுக்காக வெயிட் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த டிஎன்ஏ டெக்னாலஜி வளர்ற வரைக்கும். அப்ப இல்ல, அதனால ப்ரூவ் பண்ண முடியாது. இப்ப டெக்னாலஜினா இருக்குல்ல. ஆனா இவர் 40 வருஷத்துல என்னெல்லாம் நினைச்சிருப்பாரு, இனி அவ்வளவுதான் அவ்வளவுதான் நம்மள எல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு பபுள் கம் ஒரு பேப்பர்ல சுத்தி நல்லா கசக்கிட்டு போட்டா கண்டுபிடிக்க மாட்டாங்க. டிஎன்ஏ அதுல அழியும் தான் பேப்பர்ல சுத்துறாங்க. எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நீங்க அத பேப்பர்ல சுத்தி போட்டாலும் பேப்பர்ல இருந்து இருப்பாங்க, எல்லா இடத்துலயும் கிடைக்கும். நம்ம போட்டிருக்கிற சட்டை, நம்ம ஷீப்பு இல்ல அவரை ஃபாலோ பண்ணி அந்த பபுள் கம் தானே பிடிச்சாங்க. எதுல வேணாலும் கிடைக்கும், சிம்பிளா எதுல வேணாலும் கிடைக்கும். அது யோசிக்காம தூக்கி போட்டு போயிருக்காரு. இப்ப அது எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிருப்பாரு. இப்ப இவர் வந்து ஒரு பெரிய ஒரு டிடெக்டிவாவோ இல்ல ஒரு கிரைம் செஞ்சுட்டு மறைஞ்சிருக்கிறவரோ இருந்தா பாப்பாராம், எனக்கே தெரியாம என்னைய ஃபாலோ பண்றீங்களா, எப்படி சிக்குவேன், சிக்காதரா சில்வண்டு அப்படின்ட்டு இப்போ பபுள் கம்ம துப்புறதுக்கு பதிலாக அதை எக்ஸ்ட்ரா டிஎன்ஏக்கு அதை ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு பேப்பர் எடுத்து இப்படி போட்டு தண்ணிக்குள்ள போட்டு வரான். எப்படி மூளை பார்த்துக்கீங்க. 2011 எகிப்துல அந்த கவர்மெண்டாலையும் மக்களாலையும் பெருசா பார்க்கப்படுற பழங்கால துறவியான நிஜமம் கூட ஒரு கோல்டன் கலர் சவப்பெட்டி இருந்திருக்கு. அதோட வயசு மட்டுமே 2000 வருஷத்துக்கு மேல பழமையானதுங்கிறதுனால விலை மதிப்பில்லாத ஒரு பொருளா கவர்மெண்டால பார்க்கப்பட்ட அந்த விஷயம் ஒரு நாள் ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு கும்பலால கடத்தப்படுது. அப்பேற்பட்ட பொருளை யார் எடுத்துட்டு போனாங்கிறத ட்ராக் பண்றதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. ஆனா எகிப்து கவர்மெண்டாலே அது முடியல. தொலைஞ்சு போனது அப்படியே போச்சுன்னு மக்களும் முடிவுக்கு வந்துட்டாங்க. அது எல்லாமே 2018 அமெரிக்கன் செலிபிரிட்டியான கிம் கர்தாஷியன் ஒரு போட்டோ எடுக்கிற வரைக்கும், அதாவது 2018 நியூயார்க்ல இருக்க மெட்கலா மியூசியத்துல கிம் கர்தாஷியன் ஒரு விசிட் அடிக்கும் போது இந்த நிஜமுக்கோட கோல்டன் சவப்பெட்டியோட ஒரு போட்டோ கிளிக் இருக்காங்க. அமெரிக்காவோட பெரிய செலிபிரிட்டியா இருக்கிறதுனால அந்த போட்டோ பயங்கர வைரல் ஆகுது. அப்புறம் தான் 2011 என்ன நடந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது சவப்பெட்டியை எகிப்துல இருந்து ஆட்டையப்பட்ட பயபுள்ளைங்க அதை கப்பல்ல எடுத்துட்டு வரதுக்கு பொய்யான டாக்குமெண்ட்லாம் பக்காவா ரெடி பண்ணி யுஏஇக்கு கொண்டு வந்து அதை எப்படியோ ஏமாத்தி அமெரிக்கால இருக்க மெட்கலா மியூசியத்துக்கிட்ட $4 மில்லியன் வித்துட்டு போயிருக்காங்க. வாங்கின அந்த மியூசியமும் எதை பத்தி யோசிக்காம நேரா கொண்டு வந்து டிஸ்பிளேல வச்சிட்டாங்க. அப்ப இருந்து யாருக்கும் டவுட் வராம 2018 வரைக்குமே சும்மா இருந்த அந்த சவப்பெட்டியை இவங்க எடுத்த போட்டோ பலருக்கும் கொண்டு போய் சேர்க்குது. இத ஒரிஜினலா கடத்திட்டு வந்த அந்த பைபிள்ளைகள ஒருத்தனுக்கும் போய் சேர்ந்திருக்கு. அத அவன் நேரா எகிப்து கவர்மெண்ட் கிட்ட பின்னடிச்சு விட்டான். காரணம் அது ஆட்டையை போட்டு வித்த பணத்துல இவருக்கு ஒரு பங்கு கிடைக்காம போனதுனால இது கிடைக்கும் நம்பிக்கை இல்லாத எகிப்து கவர்மெண்ட்டும் விஷயம் தெரிஞ்ச உடனே மெட்கலாட்ட போய் பேசும்போது நடந்த தப்புக்காக மன்னிப்பு கேட்ட மெட்கலா மியூசியத்தோட நிர்வாகம் அதை திரும்ப எகிப்து கவர்மெண்ட் கிட்டே அனுப்பிச்சு வச்சிட்டாங்க. அதாவது எப்போ ஆட்டையை போடப்பட்ட ஒரு சவப்பெட்டி அதை போட்டோ எடுத்தாங்க செலிபிரிட்டி, அது திரும்ப சேர்ந்துருச்சு தொலைச்ச கவர்மெண்ட் கிட்டே கிட்டி. ஏண்டா எவன் ஏதோ கொண்டு திருட்டு பொருளை கொடுத்தாலும் வாங்கிடுவியா, உனக்கு பேரு மெட்டுக்காலா? ஐயா எங்க இருந்து கொண்டு வந்தீங்க அதெல்லாம் ஒண்ணும் கேட்கல. பாருங்க, அரிய பொருளா இருக்கு. ஒரு கண்ட்ரியில இருந்து ஒரு அரசாங்கமே தேடுற ஒரு விஷயத்த ஆட்டைய போட்டு டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி அதை ஷிப்ல ஏத்தி துபாய் வரைக்கும் கொண்டு போய் அடே அப்ப இது சாதாரண டீம் இல்ல, பெரிய பெரிய ஆபீஷியல்ஸ் எல்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க. $4 மில்லியன் வித்து அதுல ஒருத்தனுக்கு பங்கு கொடுக்கறன்னு அவன் போட்டு கொடுத்துருக்காங்க. நானும் யோசிக்கிறேன், ஆட்டையை போட்டு போய் மியூசியத்துல வச்சிருக்கீங்களா? அப்ப ஆட்டையை போட்டது ஒரு நாடான்னு பார்த்தா இவங்க திருட்டு பொருள் வாங்குற கும்பல் மியூசியம்ங்கிற பேர்ல கடன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸ் துரத்திட்டு இருந்த முக்கியமான கிரிமினல்களை பிடிக்க சும்மா அங்க விளையாண்டு இருந்த சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து வினோதமா ஹெல்ப் பண்ணிருக்காங்க. 2016 இங்கிலாந்தோட கேபிட்டல் டவுன்ல ஈஸ்டர் பண்டிகைக்காக ஈஸ்டர் எக்க ஹண்ட் பண்ணி விளையாண்டு இருந்திருக்காங்க சின்ன பசங்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஒரு பில்டிங்ல திருடிட்டு தப்பிச்சு ஓடுன 2 பேரை தரையில சில போலீஸ் படையும் ஹெலிகாப்டர்ல ஒரு போலீஸ் குரூப்பும் தேடிட்டு இருந்திருக்காங்க. இந்த சின்ன பசங்க விளையாண்டு இருந்த இடத்துக்கு மேல ஹெலிகாப்டர் பறக்கும் போது அவங்களுக்கு புரியல எதுக்காகன்னு. பிறகுதான் தப்பிச்சு ஓடுன 2 பேரை பார்த்து சின்ன பசங்க போலீஸ் அவங்களதான் தேடுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த 2 பேரும் போன திசையை நோக்கி ஹெலிகாப்டருக்கு தெரியற மாதிரி ஆர்வமா
மார்க் அம்புகுறி மாதிரி ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் காட்டியிருக்காங்க. கவனிச்ச போலீஸும் கிரவுண்ட்ல இருந்த காப்ஸுக்கு கால் பண்ணேன். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அந்த திசையில தேடி அந்த 2 பேரையும் பிடிச்சிருக்காங்க. அன்னைக்கு அங்க அந்த வாண்டு பைபிளிங்க பண்ண உதவியால 2 வாண்டட் பைபிளிங்களை பிடிச்சாங்க போலீஸ்ங்கிறது தான் ஹைலைட் ஆன் தி லைவ். இதுல ஒருத்தனுக்கு தான் இந்த மூளை வந்து எல்லாரும் கூப்பிட்டு இருப்பான். 2 பேர் 2 திசையில ஓடிட்டாங்க. இப்படி ஒருத்தன் போறான், இப்படி ஒருத்தன் போறான். இப்படி காட்டுனா தெரியாதுல்ல, அம்புக்குறி ஷேப்ல படுத்திருக்காங்க. ஐயோ எங்களை எல்லாம் கொண்டு விட்டா இல்ல நாங்களும் இப்படி படுத்திருப்போம். சரியா அந்த ஹெலிகாப்டர் வந்து அந்த 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 ஷேப்பை பார்க்கும்போது அப்படின்னு எழுப்பி சொரிஞ்சிருப்போமா, ஹெலிகாப்டர் அந்த பக்கம் போயிடும், திருட அந்த பக்கம் ஓடிடுவாங்க. 2018 அமெரிக்காவோட பென்சில்வேனியால ஒரு சின்ன நீரோடையில ஒரு பெண்ணோட சடலம் கண்டுபிடிக்கப்படுது. உடனடியா போலீஸும் ஸ்பாட்டுக்கு வர லோக்கல் நியூஸும் அந்த சம்பவம் நடந்ததுக்கு பக்கத்துல இருந்தவங்க எல்லாத்தையும் பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கப்பட்டவங்கள முக்கியமான ஒரு ஆள் தான் மேத்யூ ஹேவர்லிங்கிற இந்த ஆளு. மேத்யூவோட வீட்டுக்கு எதிரில் தான் அந்த ஓடை இருக்குங்கிறதுனால இவர்கிட்டையும் என்ன நடந்திருக்கும்னு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. தன்னோட வீட்டுல பெட்ரிஷியாங்கிற அவங்க அம்மாவோட வசிச்சுக்கிட்டு இருந்த மேத்யூ இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்கிற மாதிரி பேட்டி அவருக்கு மட்டும் இல்லாம அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுன்னு சொல்லியிருப்பாரு. அந்த இன்டர்வியூலயே இருந்தாலும் கொஞ்சம் வினோதமா நடந்துக்க அது முடிஞ்ச சில மணி நேரத்துல போலீஸ் அவனை பிடிச்சிடறாங்க. பிறகுதான் சடலமா கிடைச்ச அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிக்கும் போது அது வேற யாரும் இல்ல, இன்டர்வியூ கொடுத்த மேத்யூவோட அம்மா தான். 2 பேருக்குள்ளேயும் நடந்த ஏதோ ஒரு ஹீட்டான ஆர்கியூமெண்ட்ல மேத்யூங்கிற இந்த ஆள் தான் இந்த ஒரு சம்பவத்தையே பண்ணிருக்காங்கிறது போலீஸ் முடிச்சு அப்படி ஒரு கொடூரமான விஷயத்தை பண்ணிட்டு கூட லைவ் டிவில பேட்டி கொடுத்து அவனை போலீஸ் தூக்கிட்டு போன ஒரு வினோதமான கேஸ் அது தி சேட்டலைட். பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன ஒருத்தரோட கேஸ யதார்த்தமா ஒருத்தர் முடிச்சு வச்சாரு. 1997 பில் மோல்ட்ங்கிற இந்த மனுஷன் புளோரிடால இருந்த ஒரு நைட் கிளப்புக்கு தனியா கிளம்பி போயிருக்காரு. அங்க அவரை கடைசியா பார்த்தவங்க எல்லாம் அவர் பெருசா குடிக்கலன்னு சொன்னாலும் அங்க இருந்து கிளம்பி போன பில் மோல்ட் அதுக்கப்புறம் யாருமே பார்க்கல, தொலைஞ்சு போயிடுறாரு. கிளம்புறதுக்கு முன்னாடி அவரோட கேர்ள் ஃபிரெண்டு கிட்ட நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொன்னதோட கடைசியா அவர் கான்டாக்ட் பண்ணதும் அதுவா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் போலீஸ் படையெல்லாம் வச்சு தேடியும் கார் எடுத்துட்டு கிளம்பினவர் எங்க போனாருன்றதுக்கான தடையுமே இல்லாம போயிருக்கு. நாட்கள் மாசமாகுது, மாசங்கள் வருஷங்கள் ஆகுது. இதுக்கு மேல தேடினாலே கிடைக்க மாட்டாருன்னு தேடுதல் பண்ணியும் நிறுத்திடுறாங்க. ட்ரேஸ் இல்லாம மறைஞ்சு போன அவர் மறுபடியும் கிடைப்பாருங்கிற நம்பிக்கையும் யாருக்கும் இல்ல. ஆனா 22 வருஷத்துக்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டி சர்வே பண்ற ஒருத்தர் கூகுள் இடத்துல ஒரு இடத்துக்காக தேடிட்டு இருக்கும் போது ஒரு குளத்தோட கார்னர்ல வித்தியாசமான ஏதோ ஒண்ணு கிடக்கிறத பார்த்திருக்காரு. க்ளோஸா பார்த்தவரை ஷாக் ஆக்குற மாதிரி அது ஒரு கார்னு தெரிஞ்சிருக்கு. அதை உடனே அவர் போலீஸ் கிட்ட தெரிவிக்க காவல்துறை அந்த காரை மீட்டு பார்க்கும்போதுதான் அது பில் மோல்டோட காருங்கிறதும் அந்த காருக்குள்ளேயே பில் மோல்டோட மிச்ச மீதியும் இருந்திருக்கு. பிறகுதான் ஒரு பார்ட்டில இருந்து அன்னைக்கு கிளம்பும் போது கண்ட்ரோல் இல்லாம காரை அவர் குளத்துல விட்டுருக்காருன்னு தெரிஞ்சிருக்காங்க. குளத்துல விழுந்த கார் மேலேயும் புழுதி படிச்சிருந்ததுனால தேடுதல் வேட்டைன்னு வந்தவங்களுக்கும் தெரியாம போயிருக்கு. 22 வருஷமா கிடப்புல போடப்பட்ட அந்த கேஸ் கூகுள் மேப்ல யாரோ ஒருத்தர் கவனிச்சது மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. பொதுவா கிளிகள் சொல்றத சொல்லும், இல்ல கேட்கறத சொல்லும். ஆனா இந்த கிளி ஒரு முக்கியமான சர்க்கை வழக்குல சாட்சியை சொல்லிருக்கு. அமெரிக்கால இருக்க மிச்சிகன்ல 2015 கிளன்னா தூரம்ங்கிற இந்த லேடி அவரோட ஹஸ்பண்டான மார்டினை 5 முறை துப்பாக்கியால சுட்டு அன்அலைவ் பண்ணிடுறாங்க. ஏதோ துப்பாக்கி சத்தம் கேட்டதா போலீஸ் வந்தாங்க பார்க்கும்போது உயிர் இல்லாம கிடந்த மார்டினோட தலையில குண்டடிப்பட்ட நிலைமையில கிளன்னாவும் கிடந்திருக்காங்க. வேற யாரோ கொள்ளையடிக்கிற கும்பல் இந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காங்கன்னு நினைச்ச போலீஸ் கொண்டு போய் 2 பேரையும் ஹாஸ்பிட்டல்ல ஒப்படைக்கும் போது கிளன்னாவோட உயிரை காப்பாத்திடுறாங்க போலீஸ். அதிகாரிகள் அஷ்யூம் பண்ணதுக்கு ஏத்த மாதிரியே கிளன்னாவும் வேற யாரோ தான் எங்களை சுட்டாங்கிற மாதிரி கதையை மாத்தி விட்டாங்க. இந்த சம்பவம் இந்த பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கம் கிளன்னாவோட வீட்ல இருந்த பேச பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்த அந்த கிளி நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்திருக்கு, கேட்டிருக்கு. கேட்டதோட மட்டும் இல்லாம மார்ட்டினை மட்ட பண்றதுக்கு முன்னாடி அவங்க பேசிக்கிட்ட கான்வர்சேஷனை திரும்ப திரும்ப இதை பேசி காட்டிட்டே இருந்திருக்கு. கிளி சொன்ன வார்த்தைகளை தெளிவா கேட்ட போலீஸ்காரங்க வேண்டாம் குற்றவாளிங்கிறத இன்னொரு விசாரணை மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. மார்ட்டினை முடிச்சு விட்ட உடனே கேஸ் வாங்கிடுவாங்கிற பயத்தால தன்னைத்தானே முடிச்சுக்க அவங்க ட்ரை பண்ணும்போதுதான் அவங்க தலையில அந்த குண்டடி காயம் வந்திருக்குங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. பிறகு கோர்ட்டு வரலாற்றிலேயே முதன் முறையா கிளியை கூட்டு வந்து வாக்குமூலம் கொடுக்க வைக்க பண்ண குற்றம் நிரூபிக்கப்பட்டு கிளன்னாவை தூக்கி ஜெயில போட்டாங்க. அதுவும் அவங்க சோறு ஓட்டு வளர்த்த கிளி சொன்ன வாக்குமூலத்தாலேங்கிறது தான் ஹைலைட். மஸ்கிட்டோ பேசி காட்டுது. ஏய் அன்றாடவங்களோட இருந்திருந்தவங்க பேசுறதெல்லாம் புறங்கி பழகிருக்கு. நன்னாரி கிளிய இவ்வளவு நாள் கிளின்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம். ஐயாவுக்கு நல்லா இருக்குமா, இது அந்த சீட் ஐயாவுக்கு எடுக்கலாமா. இது அமெரிக்கா கிளி என்னன்னா என்னைய சுற்றாத என்னைய கொன்றாத அப்படின்னு சொன்னாங்க. இவன் தீர்ப்பு சாட்சி சொல்லுது. அவன் அப்படியுமே நம்புவாங்க தானே, கிளி போய் சொல்லு. கிளிக்கு எப்படி தெரியும்? இல்லைன்னா இதை வேற மாதிரி பார்க்கணும்னா அவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இவன் கொல்லக்கூடாது, ஆனால் எப்படியாவது ஜெயிலில் வச்சு பழி வாங்கணும், நரகத்தை காட்டணும் அப்படின்னா முன்கூட்டியே இந்த வசனங்களை அந்த கிளிக்கு பழக்கிட்டு தன்னைத்தானே இவர் சுட்டுட்டு ஒய்ஃபுக்கு ஒரு சின்னதாக புல்லட் உரசுற மாதிரி அவர் லைட்டாக சுட்டுட்டு இவர் செத்து போயிடணும். நான் சாகுறேன் ஆனால் நீ சாகக்கூடாது அனுபவி அப்படின்ட்டு பார்த்தா எல்லாம் தேடி வந்து பார்க்கும்போது அவர் சொன்னதை கிளி சொல்லுவாங்க, என்னைய சுற்றாத ஐயா அப்படின்னு
சொல்லி கொடுத்தது அது சொல்லுது. பார்த்தா அப்ப புருஷன் இல்ல, அப்ப இப்ப கத்தி இருக்கு, அவர் தான் கத்தி இருக்கிற மாதிரி இருக்கு. அவ வீட்டுல இருந்து நீதான் வா அப்படின்னு அவன் ரெக்கார்டே பண்ண தேவையில்ல, அதுவே ரெக்கார்ட் பண்ண கில்பானே ஜலுக்கா. கொசு தொல்லை தாங்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு கடிச்சு புடுங்குற கொசுக்களே ஒரு வினோதமான கேஸையும் முடிச்சு வச்சிருக்கு. ஜூன் 11, 2022 சைனால இருக்க ஃபியூஜியான் ப்ராவின்ஸ்ல இருந்த ஒரு வீட்டுல ஆள் இல்லன்னு தெரிஞ்சு ஆட்டையை போடுறதுக்காக உள்ள பூந்திருக்கான் சைனு பேர் வச்ச ஒரு கொள்ளைக்காரன். பூந்தவன் வீட்டுல இருந்த வேல்யூபிளான பொருள் ஆட்டையை போட்டதுக்கு அப்புறமா வெளியே போன ஓனர் நாளைக்கு தான் திரும்ப வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயே கம்ஃபர்டபுளா சமைச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்க வர்றதுக்கு முன்னாடி கிளம்பியிருக்கான். வந்து பார்த்த வீட்டோட உரிமையாளர் அதிர்ச்சியானதோட உடனடியா காவல்துறைக்கும் கால் பண்ணிருக்காரு. வந்த போலீஸ்காரங்க ஏதாவது தடையும் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் செவுத்துல ஒரு கொசுவை யாரோ அடிச்சு கொண்டது பாத்திருக்காங்க. அதுவும் அந்த கொசு அடிச்ச இடத்துல ரத்தக்கரை இருந்ததுனால திருட வந்த பைபிளை கடிச்ச கொசுவை தான் திருட்டு பைபிள் அடிச்சு கொண்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கொசு பக்கத்துல இருந்த பிளட்டை எடுத்து டிஎன்ஏ அனலைஸ் பண்ணி மேட்ச் இருக்கான்னு பார்க்கும்போது கொள்ளையடிக்க வந்த அந்த பைபிளை மாட்டிக்குது. ஆட்டையை போட்டு அந்த பைபிளை கூட்டு போய் விசாரிக்கும் போதுதான் அதே மாதிரி அதுக்கு முன்னாடி 4 வீட்டுல உடைச்சு போனதை பத்தி அந்த ஆளே சொல்லியிருக்காரு. சிம்பிளா அவனுக்கு கடிச்ச அந்த கொசுவே கேஸை க்ளோஸ் பண்றதுக்கான க்ளூவை ஈஸியா கொடுத்திருக்கு காவல்துறைக்கு. இந்த வீடியோட முடிச்சு வைக்கப்பட்ட சில கேஸுகளை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சிவப்பு மாத்திரை உங்களால சூப்பர் ஹீரோ ஸ்பீட்ல ஓட முடியும். நீல மாத்திரை உங்களால மத்தவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். பார்த்து தேர்ந்தெடுக்கவும். எதை தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலே பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. வீடியோல நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வேற ஒரு வீடியோல மறுக்க வந்து மீட் பண்றேன். இதுதான் உங்க மேக்னெட் ஃபேக்ட்ஸ். நான் வந்து மைண்ட் கண்ட்ரோல் பண்றதையே எடுத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா சூப்பர் ஹீரோ பாதி தரட்டாங்க. சூப்பர் ஹீரோ ஸ்பீட்ல ஓட முடியுங்கிற பவர் வந்தாலும் இப்ப எறும்பு நத்த மாதிரி ஓடுறதுக்கே அப்படி மூச்சு வாங்க. இதுல சூப்பர் ஹீரோ ஸ்பீட்ல ஓடுனா எப்படி மூச்சு வாங்க? அண்ணனுக்கு வேறு ஒத்துக்காத. அதனால மைண்ட் கண்ட்ரோலே பண்ணிக்கிறேன். முன்னுக்கு ஓடுறால கண்ட்ரோல் பண்ணா சரி நம்ம ஓடிடலாம். மைண்ட் கண்ட்ரோல் இஸ் பெட்டர். சூப்பர் ஹீரோ ஸ்பீட்ல ஓடினாலும் உங்களுக்கு இழப்பு வராதுன்னு சொன்னீங்கன்னா அதை எடுத்துருப்பேன். இழப்பை பத்தி எதுவுமே பேசல. கண்ட்ரோல் பண்ணி காசெல்லாம் ஆமா காசெல்லாம் வாங்கி எடுக்கிறேன். சொல்லு, அவ்வளவுதான். சரியா நான் பண்றாரு. அப்படியே மைண்டை கண்ட்ரோல் பண்ணி அவட்ட காசெல்லாம் வாங்கி எடுப்போம். அப்படின்னா என்ன? ஐயோ ஐயோ, இதுக்கு வரைக்கும் செம்பளம், அதுல சண்டைகள் வேற. எனக்கு எந்த அவளுக்கு தான் கொடுத்து. சரி, வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.